Hey guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 889வது வீடியோ. இன்னைக்கு வீடியோல நிறையவே சூப்பரான அப்டேட்ஸ் இருக்குங்க. ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட SE4 பத்தின டீடைல் வந்திருக்கு. ஒன்பிளஸோட நாட் CE3 லைட் இந்த மொபைலை பத்தின டீடைல் வந்திருக்கு. 300 வாட்கான சார்ஜர் லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஹானர்ல இருந்து ஒரு டேப்லெட் லான்ச் ஆக போகுது. இன்னமும் நிறைய நல்ல அப்டேட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா வீடியோல போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் ஹானர்லேருந்துங்க. ஹானர்லேருந்து ஹானர் பேட் 8 அப்படின்ற மாதிரியான ஒரு டேப்லெட்டை ஹானர் லான்ச் பண்ண போகிறாங்க இந்தியாவில். அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக லான்ச் ஆகுது. இங்கே ரொம்ப நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது. காரணம் என்னென்னா இந்த டேப்ல ஒரு 2K டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இங்கே டேப்ல ரொம்ப முக்கியமானது டிஸ்பிளே தான். ஸோ அதை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிட்டாங்க. மற்றபடி இதில் வந்து ஒரு ஸ்னாப்ட்ராகனோட 680 அப்படின்ற ப்ராசரோட ஒரு 22.5 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் எடுத்து வராங்க. ஸோ இங்கே ரொம்ப முக்கியமாக டேப்லெட் அப்படின்னாலே டிஸ்பிளே நல்லா இருக்கணும், கேமரா ஓகேயா இருக்கணும். அந்த மாதிரி கவர் பண்ணிட்டு இதெல்லாம் கம்மி பண்ணிருக்கிறத பார்க்கும்போது பிரைசிங் கொஞ்சம் கம்மியாயிட்டு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இது ஒரு ஆண்ட்ராய்டு டேப்லெட்டா தான் வருது. இதை வர 7ஆம் தேதி லான்ச் பண்ண போறதா அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அடுத்து விவோல இருந்து V27 V27 Pro அப்படின்ற ரெண்டு மொபைலையும் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டு மொபைலும் அதிகமா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மொபைலா இருந்தது. ஸோ இந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரளவு ஒரு ஓகேயான மொபைலா லான்ச் ஆயிருக்கு. இதுல ரெண்டுலயுமே 120 Hz AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. முக்கியமா என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராசர் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. மற்றபடி பெருசா எதுவுமே சேஞ்ச் ஆகல. சோ ப்ராசர் பார்க்கும்போது V27ல Dimensity 7200 அப்படின்ற ப்ராசரையும் V27 Proல Dimensity 8200 அப்படின்ற ப்ராசரோடையும் வருது. மற்றபடி ரெண்டு மொபைல்லையுமே வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. 50 MPக்கான மெயின் கேமரா தான் இருக்குது. ஃப்ரண்ட்ல 50 MP கேமரா தான் இருக்குது. 66 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட எடுத்து வந்திருக்காங்க. ஓவராலா அவங்க பண்ணிருக்க பிரைசிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா Vivo V27 Pro 38,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்லயும், விவோட V27 33,000 அப்படின்ற பிரைஸ்லயும் லான்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி லான்ச் ஆஃபரும் ஒரு சில கொடுத்திருக்காங்க. நீங்க ஆன்லைன்ல வாங்க போறீங்க அப்படின்னா HDFC ICICI Kotak Bank கார்டை யூஸ் பண்ணும்போது 3,000 ரூபாய்க்கான எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ஆஃப்லைன்ல வாங்குறீங்கன்னா 3,500 ரூபாய் எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அது போக அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து விவோட TWS ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. விவோ ஏர் நினைக்கிறேன். ஸோ இந்த TWS நீங்க வாங்குறீங்க எக்ஸ்ட்ரா அப்படின்னா அதுல ஒரு 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதாவது மொபைலை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா ஒரு 2,500 ரூபாய் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அவங்க வந்து லான்ச் ஆஃபரா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து நத்திங்கோட நத்திங் ஃபோன் 2 நத்திங் சொல்லிட்டாங்க. ஏற்கனவே நாங்க நத்திங் ஃபோன் 2ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத. சோ இப்போ ஒரு விஷயத்தை அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க MWCல. என்னன்னு கேட்டீங்கன்னா நத்திங்கோட அடுத்த நத்திங் ஃபோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராசரோட வருமாம். அதாவது ஸ்னாப்டிராகன் 8 சீரிஸ் ப்ராசரோட வருமாம். நீங்க 8+ Gen 1 8 Gen 2 அப்படின்ற டீடைல்லாம் அவங்க ஷேர் பண்ணாங்க. சோ 8 சீரிஸ் ப்ராசரோட இது ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைலா வரும் அப்படின்னு மட்டும் ஷேர் பண்ணிருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு 8 Gen 2 தான் எட்டு வருவாங்க. அவங்க வந்து OnePlus பீட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து OnePlusல இருந்து OnePlus நாட் CE3 லைட் இந்த மொபைலும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. OnePlusல இருந்து ஒரு கம்மி பிரைஸ்ல வரப்போற ஒரு மொபைலா இருக்கும். ஒரு 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்குள்ள எதிர்பார்க்கலாம். சோ இந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அபிஷியல் வெப்சைட்ல ஸ்பாட் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. எப்பவுமே அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல லிஸ்ட் ஆயிருச்சு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு சில வாரங்கள், ஒரு வாரம் அல்லது 2 வாரத்துக்குள்ளே லான்ச் பண்ணிடுவாங்க. அப்படி பார்த்தோம்னா OnePlusோட நாட் CE3 லைட் இந்த மொபைலா இன்னும் 1-2 வாரத்தில் எதிர்பார்க்கலாங்க. இந்த மொபைலை பார்த்தோம்னா இது வந்து ஒரு LCD டிஸ்பிளே தான் வருது. ஒரு 120 Hz LCD டிஸ்பிளேவோட Snapdragon 695 அப்படின்ற ப்ராசரோட 108 MP கேமராவோட இந்த டைம் வந்து 67 வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எடுத்து போகலாம்னு நினைக்கிறேன். ஸோ 67 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வர வாய்ப்பு இருக்கு. கன்ஃபார்மாக தரலாங்க. இது வந்து லீக் ஸ்பெக்ஸ் மட்டும்தான். ஸோ இன்னும் கொஞ்ச நாள்ல லான்ச் ஆயிரும். லான்ச் ஆனதுக்கப்புறம் மீதி டீடைல் ஷேர் பண்றேன். அடுத்து ரெட்மிலேருந்து அடுத்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கை லான்ச் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வேற லெவல் உச்சத்தை தொட்டாங்க. ஏற்கனவே 240 வாட் வரைக்கும் மொபைல்ஸை பார்த்துட்டோம். ஸோ இப்போ ரெட்மி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் 300 வாட் சார்ஜரை எட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 300 வாட் சார்ஜரை மொபைலை எந்த அளவு ஸ்பீடாக சார்ஜ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க எப்பவுமே வந்து ஒரு 50% இவ்வளோ ஸ்பீடாக சார்ஜ் பண்ணிடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவங்க டேரெக்டாக நாங்கள் 100% வெறும் 5 நிமிஷத்தில் தொட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளக்கை குத்திட்டு அப்படி சுற்றி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து எடுத்தீங்க அப்படின்னா ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஸோ இந்த அளவுக்கு ஸ்பீடாக சார்ஜ் ஆக போகுது அடுத்தடுத்து வர போகிற ரெட்மியோட ஃபிளாக்ஷிப் மொபைல்ஸ். ஸோ 300 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டரி டெக்னாலஜி அப்டேட் பண்ணி பேட்டரி இன்னும் நல்லா சார்ஜ் நிற்கும்னு சொன்னால் கூட ஓகே. இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் அதிகப்படுத்துறது அப்படின்றது ஒரு தேவையில்லாத வேலையாக தான் நான் பார்க்குறேன்.
அடுத்து டெக்னோலேருந்து டெக்னோ பேண்டம் வி ஃபோல்டு இந்த மொபைலை இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இதில் பேர்லேயே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு ஃபோல்டபுள் ஃபோனாக வந்திருக்கு. ஆனால் என்ன கம்மி ப்ரைஸ் ஃபோல்டபுள் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ கம்மி ப்ரைஸில் யாருமே லான்ச் பண்ணதில்லை. டெக்னோட வி ஃபோல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 9000+ அப்படின்ற ப்ராசரோட வருதுங்க. சாம்சங்கோட ஃபோல்டபுள் ஃபோன் எப்படி இருக்கும், சேம் டிசைன் தான், பெரிய சேஞ்சஸே இல்லை. ஆனால் இந்த மொபைலை இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராவது ஃபோல்டபுள் ஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் இந்த ப்ரைஸில் எனக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் டெக்னோ அப்படின்ற கம்பெனியை மறந்துடாதீங்க. அடுத்து ஐஃபோனோட SE4 பற்றி பார்த்துடலாமா? ஐஃபோன் SE4 வருமா வராதா அப்படின்ற மாதிரி குழப்பத்தில் இருந்தது. இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்துருந்தோம்னா ஐஃபோனோட XR வந்து கொஞ்சம் ரீடிசைன் பண்ணி 8 வர போகிறாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ லீக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட SE4 வந்து ஒரு 5G ஃபோனாக வருது, இதுக்கான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட 14 எப்படி இருந்தது அதே மாதிரியான டிசைனை தான் 8 வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே டிசைனில் பெரிய சேஞ்ச் இல்லைங்க, எல்லாமே ஒரே டிசைன் தான், அதே மாதிரியான பெரிய நாச்சோட தான் இருக்க போகுது. ஆனால் 5G சப்போர்ட்டோட இருக்க போகுது அப்படின்றது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா ஐஃபோன் எப்பவுமே வேகமாக ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ 5G இல்லாமல் இருந்தால் தான் கடுப்பாக இருக்கும். ஸோ அந்த புது டிசைன் வித் 5Gயோட வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மூவ் தான். ஐஃபோன் SE4 சீக்கிரமாக லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து டீல் ஆஃப் த டேல ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த ஹாட் பாக்ஸ் தான். ஸோ இது வந்து 3 செட். ஒன்று வந்து நமக்கு வந்து ஒன்று 430 ml, இன்னொன்று 830 ml, இன்னொன்று 1400 ml அப்படின்ற 3 செட். மூணுமே சேர்ந்து வெறும் 500 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு அவைலபிளா இருக்கு மில்டன் அப்படின்ற கம்பெனிலேருந்து. ஸோ மில்டன் பற்றி நான் சொல்லணும்னு தேவையில்லை, ரொம்பவே ஃபேமஸான கம்பெனி, அதிகமாக விலை கம்மியாகவே வராது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வெறும் 500 ரூபாய் அப்படின்ற பிரைஸில் பார்க்குறது எனக்கு ரொம்ப ஒரு நல்ல டீல் அப்படின்னு தோணுச்சு. லிங்க் என்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பிடிச்சதுன்னா பை பண்ணிக்கோங்க. அடுத்து யாராவது எக்ஸ்டென்ஷன் போர்டு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதை வேணா ட்ரை பண்றீங்களா? இது விப்ரோ அப்படின்ற பிராண்ட்லேருந்து. ஸோ விப்ரோ அப்படின்றது ஒரு நம்ப தகுந்த பிராண்ட். 4 சாக்கெட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே சுவிட்ச் தான், ஒரே சுவிட்சில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வெறும் 379 ரூபாய் அப்படின்ற பிரைஸில் வருது. நிறைய இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் போர்ட்ஸ் இருக்குது, எல்லாமே விலை அதிகமாக இருக்கும், 500 ரூபாய் அதுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ இவங்க வெறும் 379 ரூபாய்க்கு ஆஃபரில் கொண்டு வந்திருக்குது. எனக்கு என்னமோ ஒரு நல்ல டீலாக தெரிஞ்சது, அதனால ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சதுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க இன்னைக்கான வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய அப்டேட்ஸ் அது போக ஆஃபர் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சதா பிடிக்கலையா லைக் மூலமாக தெரியப்படுத்துங்க. பிடிக்கலன்னா என்ன பிடிக்கல அப்படின்றத கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அடுத்தடுத்து இம்ப்ரூவ் பண்ணிக்க வசதியாக இருக்கும். வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.